உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மதுரையில் மிளகாய் வற்றலை உரலில் போட்டு இடித்து கண்ணகி சிலைக்கு பூசி பாஜக மகளிர் அணியினர் பேரணியை தொடங்க உள்ளனர். அது பற்றிய காட்சிகளை பார்க்கலாம். உறங்காதே அன்னை தாயே உறங்காதே. பாரத் மாதா கி கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு வணக்கம். இந்த பேரணியை அவர்கள் எங்கிருந்து தொடங்க இருக்கிறார்கள்? எவ்வளவு தூரம் இந்த பேரணி நடைபெற இருக்கிறது? அங்கு ஏதேனும் போலீஸ்காரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்களா? விவரங்கள். வணக்கம். அதாவது சமீபத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி சார்பில் மதுரையில் துவங்கி சென்னை வரையில் பேரணி என்பது நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள செல்லாத்தம்மன் கோவில் முன்பாக தற்போது பாஜக மகளிர் அணியினர் தற்போது குவிந்த வண்ணம் உள்ளனர். தொடர்ந்து இங்கு அவர்கள் குழுமி இங்கிருந்து அதாவது இந்த செல்லாத்தம்மன் கோவிலில் கண்ணகி சிலை ஒன்று உள்ளது. அந்த சிலைக்கு மிளகாயை உரலில் அரைத்து அதனை அந்த சார்ந்த நிலையில் உள்ள கண்ணகிக்கு பூச இருப்பதாகவும், தொடர்ந்து 7 தீச்சட்டி ஏந்தி அந்த நீதி கேட்டு இந்த பேரணி என்பது துவங்கப்பட உள்ளது. அதற்காக இந்த பகுதியில் தற்போது 100க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் குழுவை சேர்ந்தவர்கள் தற்போது குழுமி இருக்கின்றனர். தொடர்ந்து போலீசார் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தொடர்ந்து தற்போது அந்த பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அநீதிக்கு எதிராக நீதி கேட்கும் பேரணி என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரான குஷ்பு அவர்கள் பங்கெடுத்து இந்த பேரணி என்பது துவங்க உள்ளது. அதற்காக தற்போது இந்த பேரணி தற்போது துவங்க உள்ள நிலையில் தொடர்ச்சியாக அந்த மகளிர் அணியை சேர்ந்த பாஜக மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் அனைவரும் பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொள்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.